காவேரி வந்து பேக் எடுத்துட்டு விஜய் வீட்டுக்கு வராங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டி போயிட்டு விஜய் கிட்ட, விஜய் என்னப்பா பண்ற, நீ இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா, எதுக்கும் அழாத, என்னால எப்படி பாட்டி அழாம இருக்க சொல்றீங்க, எனக்கு காவேரி ஞாபகமாவே இருக்கு, எனக்கு என்னமோ காவேரி நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி தோணுது, நீ நினைச்ச மாதிரியே காவேரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கல. என்ன பாட்டி சொல்றீங்க, காவேரியா, நான் இப்போ உடனே கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கீழே போறாங்க. காவேரி பார்த்த சந்தோஷத்துல காவேரியை கட்டி பிடிச்சிட்டு, காவேரி நீ என்னோட வந்துருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி, என்னை விட்டு உன்னால இருக்கவே முடியாது. அந்த டைம்ல காவேரி எதுவுமே பேசாம விஜய தள்ளி விடுறாங்க. விஜய் இருந்துகிட்டு, என்ன காவேரி, என்னை உனக்கு சுத்தமாவே பிடிக்கலையா, என்னை ஏன் இப்படி பண்ற, நான் வந்து உங்க கூட பேசவோ இல்ல சிரிக்கவோ இந்த வீட்டுக்கு வரல, என்னோட திங்ஸ் இங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இந்தாங்க உங்க வீட்டு சாவி, நீங்களே வச்சுக்கோங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல தாத்தா இருந்துகிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உனக்கு சொல்லிதான் புரியணும்னு இல்ல, உனக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பா நீ இந்த விஜய் பாக்கிறதுக்காகவோ இந்த வீட்டுக்கோ நீ கண்டிப்பா ஒரு நாள் வருவ, எல்லா தப்பும் உங்க வீட்லயும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மனசார ஏத்துக்கிட்டு உன்னை இந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. சாரதா வந்துட்டு, இந்த சாவி கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துட்டு, தாத்தா போயிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.